இருக்கும் இன்ஃபோ ஹெல்த் 360 வணக்கம். இன்று நாம் இதயத்தின் கண்டக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துதல், கண்டக்ஷன் எப்படி பண்ணுது, இல்லை கண்ட்ராக்ஷன் சுருங்கி எப்படி விரிஞ்சு உடல் முழுக்க நமக்கு பிராணவாயுவை கொடுத்து விட்டு அதில் உள்ள அழுக்குகளை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ரைட் சைடு இதயத்துக்கு, அதாவது ரைட் ஏற்றியத்துக்கு எப்படி வந்து அது பியூரிஃபை பண்ணி எப்படி வந்து இப்படி பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, எப்படி கண்டக்ஷனு ஹெல்ப் பண்ணுது, கண்டக்ஷனுக்கு எது உதவுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் எப்படி சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் எப்படி உடலுக்கும் நுரையீரலுக்கும் போகிறது என்று பார்க்கலாம். இந்த ரைட் ஏட்ரியத்தில் இந்த ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, ரைட் ஏட்ரியம் இதில் வந்து சுப்பீரியர் வீனா கவா, இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் ஹெட் அண்ட் நெக் ஷோல்டரில் இருந்தோம், உடலில் இருந்து இதுவும் வந்து இன்ஃபீரியர் வீனா கவாலையும் இங்கே ரைட் ஏட்ரியத்தில் வந்து பிளட்டை வந்து கொட்டுது. அதே நேரம் லெஃப்ட் ஏட்ரியத்தில் பியூரிஃபை பண்ணி இங்கே இந்த லங்ஸுக்கு போய் பியூரிஃபை பண்ணப்பட்ட ரத்தம் ஒரு லங்குக்கு ரெண்டு இதா இங்கே வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தில் கொட்டுது. ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒரே அளவில் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் கொட்டுது ஏட்ரியத்தில். இது என்ன பண்ணுது, இங்கே வந்து ஒரு சைனோ ஏட்ரியல் நோடு இருக்குது. அது எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி, நம்ம எப்படி சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரித மாதிரி அதோட உந்துதலால் இது வந்து சுருங்குது. இது மாதிரி சுருங்கணும் மேலே பாருங்க, சுருங்கினோன்னா என்ன பண்ணோம், இந்த வால்வெல்லாம் இந்த டைகஸ்பேட் வால்வும் இங்கே மிட்ரல் வால்வு ரெண்டும் கீழே வந்து அந்த ரத்தமெல்லாம் இங்கே கீழே வென்ட்ரிகளுக்கு வந்து கொட்டின உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் இது வந்து பம்ப் பண்ணாதான் இது வந்து இது அயோட்டா வழியாகவும் இல்லை பல்மரி ஆர்டரி வழியாகவும் லங்ஸுக்கு போகணும். ஸோ இங்கே இந்த வால்வு டப்புன்னு மூடின உடனே ஹார்ட் சவுண்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் இது வந்து பம்ப் பண்ணும், வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணும்போது இந்த வால்வு மூடிக்கிட்டதால இது வேற வழி இல்லாமல் அயோட்டா அப்படிங்கிற பெரிய தமனி வழியாக இது இப்படி பிரான்ச்சு போய் இது ஹெட் அண்ட் நெக்கு ஷோல்டருக்கு வந்து கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு இனம்னைட் ஆர்டரி அந்த மாதிரி கொடுத்துட்டு அது அப்படியே வளைஞ்சி இங்கே வந்து அப்டாமினல் ஆர்டரியா கிட்னியா அது மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி